இது இங்க போகுது. இதுலயும் உள்ள போதா தண்ணி? ஆமாங்க, இதுதான் சுரங்கா. அது சரி, அது சுரங்கா அது. ஆமா, இதுதான் சுரங்கா. அந்த மாடு ஆமா, அங்க போகணும், வண்டி அங்க போகும். மாடு எங்க மேயுது? ஐயோ அங்க. சரி, இப்ப இரு, இங்க தண்ணி வருது இல்ல, தெரியுதா என்னன்னு தெரியலையே. இந்த தண்ணி எங்க திரும்ப அந்த கேப் எங்க மலை குறைஞ்சே போகுது. ஜீப் ரோடு மலை குறைஞ்சு போய் வர அங்க பாரு, இங்க எங்கேயோ மாடு மேய்துக்கிறாங்க. மலைக்குள்ள எங்கேயும் தெரியுதான்னு தெரியல, ஜூம் பண்றேன். பூமிக்குள்ள போய் திரும்ப மேலே ஏறுதா? ஆமா, மலையவே குறைஞ்சிருக்குறாங்க அந்த காலத்துல. இன்னும் அங்க வந்து பாரு, தமாசா இருக்கு. ஆமா, இங்க ஒரு கனல் போகுது. இங்க இருந்தா இந்த மலைக்குள்ள போகுது, அப்படியே தண்ணி இந்த மலை குறைஞ்சத தண்ணியே போகுது. எங்க போகுது இதுல? காமராஜர் நாடாரு, அதான் காமராஜர் ஆட்சியில இதெல்லாம் பண்ணுது. அதான் இதுக்குள்ள போயிருது இந்த மலைக்குள்ள. ஆமா, மலைக்குள்ள அதான் கீழே போய் பார்க்கலாம். இதுக்குள்ள இதுல உள்ள போனா அடுத்து எங்க போய் அங்க இருந்து மலையில பாத்துக்குங்க. இந்த மலை தாண்டி போகுது. ஆமா, இந்த மலை குறைஞ்சு அந்த சைடு போய் ஜாயிண்ட் ஆகி போகுது. மலைக்குள்ளேயே அன்னைக்கெல்லாம் கீழே அண்டர் கிரவுண்ட்லயே குறைஞ்சு கொண்டு போய்க்கிறாங்க இந்த கணல் தண்ணி வர்றது. ஆமா, இங்க இருந்தா திருமூர்த்தி மலைக்கு தண்ணி போகுது. பாத்துக்குங்க, இதுல இருந்தா திருமூர்த்தி மலைக்கு தண்ணி போகுது. இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் குறைஞ்சிக்கிறாங்க மலைய? அது போகுதுங்க, எத்தனை கிலோமீட்டர்? திருமூர்த்தி மலை வரைக்கும் இல்ல குறைஞ்சது நிறைய பக்கம் இருக்கு. இது காமராஜர் ஆட்சியில் பண்ணுந்தாமா அவர் வந்து குடி தண்ணீருக்காக. அப்படியே கீழே வாங்க. மலை இல்ல சும்மாதானா நம்ம ஊரு. நண்பர்களே பாருங்க, இது எங்கிருந்து வருது? பரம்பிக்குளமா? பரம்பிக்குளம் தானே. பரம்பிக்குளத்திலிருந்து வந்திருக்குது. காமராஜர் ஆட்சியில் கட்டுனது குடி தண்ணீருக்காக. அப்படியே பாருங்க தண்ணி எப்படி போகுதுன்னு. இங்கிருந்து பாறை மலையை குடைஞ்சு இங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் மலை குடைஞ்சு அதுக்குள்ளே தண்ணி போகுது. இங்கிருந்து பூரா மலை தான், ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு மலை தான். இதுலேருந்து குடைச்சி கொண்டு போய்க்கிறாங்க தண்ணியை. 6-7 கிலோமீட்டர் போகும் இங்கிருந்து மலைக்கு கீழேயே. ஃபுல்லாக தண்ணி எப்பயுமே வந்துட்டு இருக்குமா இல்லை நிறுத்துவாங்களா? ஒரு டைம் நிறுத்த மாட்டாங்க, வந்துட்டே இருக்கு. ஒரு டைம் வரல, இல்லை அது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால நிறுத்தினாங்க. நிறுத்தினா கட்டலாம். பாரு பாருங்க எப்படி உள்ள மலை குடைஞ்சு கொண்டு போய் வைக்கிறாங்க. காமராஜர் ஆட்சியில் கட்டுனது குடிநீருக்காக. 7 கிலோமீட்ரு உள்ள பாறையவே குடைஞ்சு கொண்டு போயிருக்கிறாங்க மலையை. ஃபுல்லாக மலை, அது கீழே பாறை குடைஞ்சு அப்படி கொண்டு போய்க்கிறாங்க. அதெல்லாம் பெரிய சாதனை தான் அவர் காலத்தில் கட்டுனது. நான் இங்கேயே தான் இருக்கிறேன், இதையும் பார்த்ததில்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காமராஜர் ஆட்சியில் கட்டுனது குடி தண்ணீருக்காக. இதுக்கு மேவரும் மலை குடைஞ்சு தான் கொண்டு வந்துருக்குறாங்க. அங்கேயுமே சின்ன வேலை கிடையாது, இதெல்லாம் சாதனை தான். எல்லாரும் வந்தா வச்சுக்க, உங்களை தான் பிடிப்பாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் தண்ணி பார்த்தாலே பயமாக இருக்குது பாருங்க. எவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்குது. அப்படியே ஒரு சுற்றுப்பயணம் வந்தோம் பார்க்கலாம்னு. கிளைமேட் ஜம்முன்னு இருக்குது, மேகமூட்டத்தோடு இருக்குது, மழை வர்ற மாதிரி. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு வந்தேன் மக்கள் கூட. பார்த்தாச்சு.
தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு கட்டிக்கிறாங்கன்னு. காமராஜர் ஆட்சியில் கட்டுனது காண்டூர் கனால். என்ன கனால்? காண்டூர் கனால் இதுதான் குடிநீருக்காக கட்டுனது. சுரங்க பாதையில் வந்தது, இங்கே வந்து ஸ்டோர் ஆகி அப்படியே போகுது. ஏரியாவை பார்க்கறதுக்கு விட மாட்டாங்க. இங்கெல்லாம் அலௌடு கிடையாது, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது, பார்த்தாலே பயமாக இருக்குது.